பாக்கியராஜ் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா குடும்பமா போய் பார்த்தாங்க. அப்பொழுது அவர் வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படிங்கிற பாக்யராஜ் அவர்கள் எழுதிய நூலை படித்து விட்டு வாங்கன்னு சொன்னார். அவர் தொடங்கிய பாக்யா என்கிற பத்திரிகை இன்றைக்கும் வெளிவந்துட்டு இருக்கு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இன்று மறைந்திருக்கிற திரைப்பட இயக்குனர் நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள் குறித்து பேச இருக்கிறோம். மறைந்த நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள் இந்திய திரையுலகில் எப்போதாவது மலர்கிற ஒரு குறிஞ்சி மலர். திரைக்கதையில் மிகப்பெரிய மாயாஜாலம் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு திரைக்கதை ஆசிரியர். நான் கூட என்கிட்ட உதவியாளர் வாய்ப்பு கேட்டு வருகிறவர்களிடம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பாக்யராஜ் அவர்கள் வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கி படித்து விட்டு என்னிடம் வாருங்கள் என்று நான் சொல்லுவேன். அந்த புத்தகம் முதல் பதிப்பு அதன் பிறகு வெளியில் எங்கும் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்ட போது பாக்யா அலுவலகத்துக்கு சென்று பலர் வாங்க சினிமா பற்றி பேசலாம், நூல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். என்ன நீங்கள் தொடர்ச்சியாக வாங்க சினிமா பற்றி பேசலாம் நூலை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்களிடம் நாங்கள் உதவியாளராக சேர்வதற்கு வாய்ப்பு கேட்டோம். அப்பொழுது அவர் வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படிங்கிற பாக்யராஜ் அவர்கள் எழுதிய நூலை படித்து விட்டு வாங்கன்னு சொன்னார். நாங்கள் பல இடங்களில் போய் தேடி பார்த்தோம், கிடைக்கல. அப்புறம்தான் பாக்யா அலுவலகத்துக்கே நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னதும் பாக்யராஜ் அவர்கள் என்னை அழைத்திருந்தார். அவர் நுங்கபாக்கத்தில் இருக்கிற அவருடைய பாக்யா அலுவலகத்துக்கு நான் சென்றிருந்தேன். அப்போது என்கிட்ட கேட்டார், என்ன சார் தினம் ஒரு பையன் வாங்க சினிமா பற்றி பேசலாம் அப்படிங்கிற புத்தகத்தை கேட்குறாங்க, என்னன்னு விவரம் கேட்டால் இயக்குனர் மு. களஞ்சியம் இந்த புத்தகத்தை படித்து முடித்துவிட்டு புத்தகத்தோடு என்னிடம் வா, நான் உதவியாளராக வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் அந்த புத்தகம் அதில் நீங்கள் உங்களுடைய சினிமா வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை தொகுத்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த அனுபவங்கள் முழுதுமே சினிமாவினுடைய தொழில்நுட்ப கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஒரு கதை எப்படி இருக்க வேண்டும், அதற்கு திரைக்கதையை அமைக்கிற போது எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். எனக்கு இந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சிட்ஃபீல்டு எழுதின அந்த நூலை படித்தது போல இருக்கிறது உங்களுடைய இந்த புத்தகம். ஆகவே தான் சினிமாவுக்குள் நுழைய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு இளைஞனுக்கு இந்த புத்தக வாசிப்பு பெரிய அளவில் உதவும் என்பதற்காக நான் அப்படி அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு வாங்க தம்பிங்களா அப்படின்னு நான் சொன்னேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ரொம்ப சரியான ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது பெரிய பெரிய கருத்துக்கள் எதையும் சொல்லாட்டியும் கூட புதுசாக சினிமாவுக்குள்ளே வர்றவங்களுக்கு அந்த புத்தகம் பெருசாக உதவும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி அப்படின்னு சொல்லி எனக்கு தன்னுடைய மகிழ்வை பகிர்ந்து கொண்டார். ஆனால் இதுக்கு முன்னாடியே எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முதல் படம் பூமணி 1996 டிசம்பர் மாதம் 4 ரிலீஸ் ஆச்சு. அதே காலகட்டத்தில் புதிய இயக்குநர்களாக அறிமுகமாகியிருந்த பலரை அழைத்து பாக்யா அலுவலகத்தில் வச்சு இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களோட ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது பாக்யா பத்திரிகைக்காக செஞ்சுருந்தாங்க. அதில் அன்னைக்கு நான் கலந்துக்கிட்டேன். இயக்குனர் சீமான் அவருடைய பாஞ்சாலம் குறிச்சி திரைப்படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்தது. சுந்தரபுருஷன் திரைப்படம் இயக்குனர் சபாபதி அவர்களோட படம் அப்போ ரிலீஸ் ஆகிருந்தது. இப்படி புதிய இயக்குனர்கள் நிறைய பேரோட படம் அப்போ ரிலீஸ் ஆகிருந்தது. அவங்க எல்லாரையுமே அழைச்சிருந்தாங்க. பாக்யராஜ் சார் அழைக்கிறாரு,
பாக்கியாவில் ஒரு நேர்காணலுக்கு, அதாவது கலந்துரையாடலுக்காக அழைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே தவிர்க்காமல் எல்லோருமே வந்திருந்தாங்க. ஒரு அறைக்குள் நாங்கள் எல்லோருமே உட்காந்துருக்குறோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய படத்தை பற்றி பாக்யராஜ் சார்கிட்ட சொல்லணும். பாக்யராஜ் சார் அதை கேட்டுட்டு அவருடைய கருத்தை அவர் வந்து சொல்லுவார். அப்புறம் கடைசியாக இந்த இயக்குனர்கள் எல்லாரையும் பற்றி அவருடைய மதிப்பீடு என்ன என்பதை பற்றி சொல்லுவார் அப்படிங்கிறது திட்டம். அப்படியே அந்த இடத்துல வந்து அந்த கலந்துரையாடல் நடந்தபோது அனைத்து இயக்குனர்களுடைய கதையையும் கேட்டுக்கிட்டே வந்தார். அந்த இயக்குனர்களுடைய படங்களை எல்லாம் பார்த்துருக்காரு. அதே போல் என்னுடைய படம் பூமணி படத்தையும் அவர் வந்து பார்த்துருக்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் பேசி முடித்ததுக்கு அப்புறமா அவர் கன்க்ளூஷனாக சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா இயக்குனர்களுக்கும் இயக்குனர் மு. களஞ்சியத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் முதல் படத்தை காதல் கதையாக எடுத்திருக்கிறீங்க. எல்லா டைரக்டர்ஸுமே தங்களுடைய முதல் படத்தை காதல் கதையாக எடுத்திருக்காங்க. இயக்குனர் மு. களஞ்சியம் மட்டும்தான் காதல் கதை எடுக்காமல் குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் வந்து கதையாக எடுத்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதனால உங்கள் எல்லாரையும் ஒரு பக்கம் வைத்து இயக்குனர் களஞ்சியத்தை நான் வந்து ஒரு பக்கம் வைக்க விரும்புகிறேன். என்னுடைய மனதார அவரை நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா காதல் கதைகள் எடுக்கிறது தான் சேஃப்டி. நான் உட்பட நான் கூட காதல் கதை தான் எடுத்தேன். ஆகவே காதல் கதைகளை எடுப்பது எளிது, அதுதான் வந்து பாதுகாப்பானதும் கூட. முதல் படம் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. ஆனால் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுக்கு நுட்பமாக வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி காட்சிக்கு காட்சி மிரண்டு போகிற அளவுக்கு அந்த படத்தை வந்து நகர்த்திக்கிட்டு போயிருக்கார் அந்த கதையை அப்படின்னு சொன்னால் இயக்குனர் களஞ்சியம் பாராட்டுக்குரியவர் அப்படின்னு சொல்லி எல்லா இயக்குனர்களுக்கும் மத்தியில் என்னை வந்து திரு கே. பாக்யராஜ் அவர்கள் பாராட்டினாங்க. இது அப்படியே பாக்கியா பத்திரிகையில் அந்த காலகட்டத்தில் தொடராக வந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் 3 பக்கம் 4 பக்கம் அப்படின்னு அது வந்து வந்துச்சு. ஸோ அந்த வகையில் என்னுடைய முதல் படத்திலேயே இந்தியாவின் ஆகச்சிறந்த திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படுகிற பாக்யராஜ் அவர்களால் நான் பாராட்டப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி. அதன் பிறகு நான் வரிசையாக படங்கள் வந்து எடுக்கிற காலகட்டத்தில் தான் உதவியாளர்களாக என்னிடம் வருகிறவர்களிடம் நான் சொன்னேன், இந்த வாங்க சினிமா பற்றி பேசலாம், புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தோடு என்கிட்ட வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க சினிமா பற்றி பேசலான்னு சொல்லி பாக்கியாவில் அது தொடராக வந்தபோது நான் ஒரு தொடர் கூட விடாமல் படித்திருக்கிறேன். அவ்வளவு ஆர்வம் ஊட்டுகிற பல சினிமா செய்திகளை அது வந்து சொல்லும். இப்போ இந்த ஒரு வரியில் கதை சொல்கிறது, அதற்காக அவர் வந்து ஒரு கம்பெனியில் போய் கதை சொல்லி அவங்க ஒரு வரியில் கதை கேட்டிருக்காரு. அந்த கதை சொல்ல முடியாமல் அது என்ன ஒரு வரி கதை அப்படின்னு சொல்லி வந்து நான் யோசித்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதில் நிறையா வந்து சொல்லியிருக்கார். அந்த புத்தகத்தை படிக்கிற போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட எந்த அளவுக்கு வேலை செய்யணும், எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து நேரங்காலம் பார்க்காம ஈகோ இல்லாமல் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அதில் வந்து விளக்கியிருப்பார். அதுக்கு அப்புறமா பல காலங்கள் உருண்டு ஓடுது. எனக்கு பாக்யராஜ் சார் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை எந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். இப்போ சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு கதை எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதையை கொண்டு போய் எழுத்தாளர் சங்கத்தில் வந்து உறுப்பினர் ஆகி அங்கே வந்து தங்களுடைய கதையை வந்து பதிவு செஞ்சு வைப்பாங்க. அதாவது அந்த கதையை சுருக்கத்தை அந்த கதையை எழுதி ஒரு கவரில் போட்டு, நான் வந்து இந்த உறுப்பினர், என்னுடைய எண் இது என்னுடைய கதை, இந்த கதையை வந்து நான் பதிவு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சு வச்சுட்டு வருவாங்க. அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு கதையை இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் திருடி சர்க்கார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை எழுத்தாளர் சங்கத்தில் கொண்டு போய் வருண் ராஜேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு போய் ஒரு எழுத்தாளர் வச்சார். அது திரு பாக்யராஜ் அவர்களுடைய பார்வைக்கு வருது. இப்போ பாக்யராஜ் அவர்கள் நேர்மையாக என்ன செய்கிறாங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ அந்த படத்தை பொறுத்தவரையில் பெரிய கம்பெனி. ஏஆர் முருகதாஸ் வந்து இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர். படத்தில் நடிச்சிருக்கிறது தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாரில் ஒருத்தராக இருக்கிற விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தின் கதை திருடப்பட்டதுன்னு ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் தன்னுடைய கதை செங்கோல் என்கிற என்னுடைய கதையை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் திருடிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. சரி, அதை எப்படி உங்களுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு, எப்படி இந்த கதை அவர்கிட்ட போச்சு, இந்த விவரங்களை எல்லாத்தையும் பாக்யராஜ் அவர்கள் கூப்பிட்டு 2 பேரையும் வச்சு பேசுகிறார். இந்த விசாரணை எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு
பாக்யராஜ் அவர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கதை திருடப்பட்டு இருக்கிறது. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கி இருக்கக்கூடிய சர்க்கார் திரைப்படம் வருண் ராஜேந்திரனுடைய கதை. அடிப்படையில் அந்த கதையும் இந்த கதையும் ஒன்றாக இருக்கிறது. ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் வருண் ராஜேந்திரன் அவர்களுக்குமான அந்த உறவு எல்லாவற்றையும் வைத்து ஒரு முடிவுக்கு வந்து பாக்யராஜ் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த கதை திருடப்பட்டிருக்கிறது, இந்த கதைக்கு உரிய மரியாதைகளை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கொடுக்க வேண்டும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் கதை என்று வருண் ராஜேந்திரன் அவர்களுடைய பெயரை போடணும். அடுத்தது, சர்க்கார் போன்ற ஒரு மிகப்பெரிய திரைப்படத்துக்கு ஒருத்தர் கதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கதைக்கு என்ன பணம் கொடுப்பாங்களோ, சன்மானம் கொடுப்பாங்களோ, அந்த சன்மானத்தை எழுத்தாளருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரிய பாக்யராஜ் அவர்கள், அன்றைக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த பாக்யராஜ் அவர்கள் தீர்ப்பு சொன்னாங்க. இந்த தீர்ப்பை ஏற்காமல் பல்வேறு விதமான அழுத்தங்கள்லாம் கொடுத்து பார்த்தாங்க. திரு பாக்யராஜ் அவர்கள் மேலே அவதூறுகள் எல்லாம் பரப்பி பார்த்தாங்க. அவருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த குற்றச்சாட்டிலிருந்து ஏஆர் முருகதாஸ் அவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நேர்மையின் பக்கத்தில் திரு பாக்யராஜ் அவர்கள் நின்னாங்க. யாருன்னே அடையாளம் தெரியாத ஒரு எழுத்தாளனுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் தன்னுடைய முடிவை மாற்றிக்காம உறுதியாக அதில் நின்று அந்த எழுத்தாளனுக்கு மரியாதை செய்தார். இதுதான் பாக்யராஜ் அவர்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உருவாச்சு. அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் ஏஆர் முருகதாஸ் அவர்கள்ட்ட காம்ப்ரமைஸ் ஆகியிருப்பாங்க. பல பேர் சினிமாவிலிருந்து பேசியிருப்பாங்க, பல அழுத்தங்களை அவருக்கு கொடுத்துருப்பாங்க, நெருக்கடி உறுதியாக ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் விஜயோட படம், படத்தின் இயக்குனர் பிரபலமான ஒரு இயக்குனர். அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய நெருக்கடியை பாக்யராஜ் அவர்கள் சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அவ்வளவு நெருக்கடிகளுக்கும் நடுவில் தன்னுடைய தீர்ப்பில் மாறாமல் நின்னது பெரிய போற்றுதலுக்குரியது. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். அவருடைய இந்த மரண செய்தி என்பது ரொம்ப மனசு வலிக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, சமீபத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இறந்து போன போது நாங்கள் எல்லாரும் அவருடைய இறுதி சடங்கை நிகழ்த்துவதற்காக தேனி மாவட்டத்தை ஒரு சொந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். அள்ளி நகரத்துக்கு போயிருந்தோம். அங்கே பாக்யராஜ் சார் வந்திருந்தாங்க. அப்போ நான் அங்கே அவரை சந்தித்த போது அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் சில விஷயங்கள்லாம் பேசினார். இந்த மனுஷன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், எனக்கு அவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால், நானெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆளாக போயிருந்திருப்பேன். நான் அப்பப்போ நினச்சி பார்ப்பேன், அன்னைக்கு காலகட்டத்தில் என்னோட சினிமாவுக்கு முயற்சி செய்தவங்கெல்லாம் இன்றைக்கி பல பேர் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சி பார்ப்பேன். அப்படியான ஒரு ஆளாக தான் நான் கூடவே இருந்திருந்திருப்பேன். ஆனால் அதிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை ஒரு நடிகனாக அடையாளப்படுத்தி ஒரு இயக்குனராக, இன்றைக்கு ஒரு திரைக்கதை ஆசிரியராக நான் இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் கண்கலங்கி அந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருந்தார். அப்படியான ஒரு மனிதன் தன்னுடைய கடவுளுக்கு இணையாக தான் வச்சு போற்றுகிற இயக்குனர் பாரதி ராஜா அவர்களினுடைய மறைவு நிகழ்ந்து ஒரு 17 நாட்களில் இவருடைய மறைவு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இயக்குனர் இமயத்தினுடைய மறைவு என்பது அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து வந்தவங்க போனவங்கள்ட்ட எல்லாட்டையும் பாரதிராஜா அவர்களை குறித்து பேசிக்கிட்டே இருந்திருக்கார். முதல் நாள் ஷூட்டிங்கில் என்ன நடந்துச்சு, 16 வயது நிலை படப்பிடிப்பில் என்ன நடந்தது, அவர் எப்படி தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாமல் அவர் எப்படி தவிச்சார், இப்படியெல்லாம் பல அனுபவங்களை வந்தவங்க போனவங்கள்ட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருந்திருக்கார். அந்த மன அழுத்தம் அவருக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு அவருடைய உயிரை பறித்திருக்குமோ என்கிற எண்ணம் என் போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது. திரு கே பாக்யராஜ் அவர்களினுடைய இந்த மறைவு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, மதிப்புக்குரிய தம்பி சாந்தனு அவர்கள், அவருடைய சகோதரி திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள், இவங்களுக்கெல்லாம் மீட்டெடுக்க முடியாத துயரத்தை, வலியை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதே அளவுக்கான துயரை, வலியை அவருடைய ரசிகர்களுக்கும் அவரை உண்மையாகவே நேசிக்கிற திரைத்துறை இளைய தலைமுறையினருக்கும் உறுதியாக ஏற்படுத்தும். இப்போ நாங்கள் யோசித்து பார்த்தா, நாங்கள்லாம் வியந்து பார்த்தவர்கள் பார்த்தீங்கன்னா, மகேந்திரன் இன்றைக்கு நம்மிடையே இல்லை, கே பாலச்சந்தர் அவர்கள் இன்னைக்கு நம்மிடையே இல்லை, பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு நம்மிடையே இல்லை, அதே போல் பாக்யராஜ் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய இல்லை. தமிழகத்தில் பெண்களுடைய விருப்பத்தை, பெண்களின் மதிப்பை
ஒரு இயக்குனரோ ஒரு நடிகனோ பெறுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பெண் ரசிகர்கள் இருந்தாங்க. அதே போல அதிகமான பெண் ரசிகர்கள் இருந்த ஒரு நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள். அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக பாக்கியராஜை தன்னுடைய கலை வாரிசு என்று அறிவித்தார். பெண்கள் அவரை உயிருக்கு மேலே நேசிச்சாங்க. பாக்கியராஜ் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா குடும்பமாக போய் பார்த்தாங்க. குறிப்பாக பெண்கள் அவருடைய அந்த இன்னோசென்சியை, அதாவது மனைவிக்கு பயந்து அவர் நடிக்கிறது, அதனால் பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிறது, இதையெல்லாம் பெண்கள் பயங்கரமாக ரசித்தாங்க. இந்த அவசர போலீஸ் 100ன்னு ஒரு படம், அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்கில் பெண்களின் சிரிப்பு தான் கேட்கும். அதே மாதிரி மௌன கீதங்கள், இதெல்லாமே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெண் ரசிகைகளை வந்து உருவாக்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி அவருடைய காலகட்டத்திலேயே டி ராஜேந்தர் அவர்களுக்கும் பெண் ரசிகைகள் இருந்தாங்க, பயங்கரமாக இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் டி ராஜேந்தர் அவர்களை அண்ணனா தம்பியா அப்படி தான் வந்து பெண்கள் வந்து பார்த்தாங்க. ஆனால் தங்கள் வீட்டின் ஒரு உறுப்பினராக யாரை வந்து பார்த்தாங்க, எம்ஜிஆர் இருந்த இடத்துல யாரை வச்சு பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால் பாக்கியராஜ் அவர்களை தான் வச்சு வந்து பார்த்தாங்க. அவர் வந்து எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அந்த அரசியல் கட்சி மக்களிடையே எடுபடாமல் போய்விட்டது. இதை வந்து மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் பாக்கியராஜ் அவர்களை கூப்பிட்டு, நீ கலைத்துறையில் எனது வாரிசாக இரு, அரசியலுக்கு வந்து விடாதே என்று சொன்னதாக சொல்லுவார்கள். என்னுடைய ரசிகர்கள், என்னை விரும்பியவர்கள் உறுதியாக உன்னையும் விரும்புவார்கள், உன்னுடைய திரைப்படங்களை அவர்கள் திரும்ப திரும்ப பார்ப்பார்கள். ஆனால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்பது வேறு, அந்த இடத்துக்கு பாக்கியராஜ் நீ வந்து விடாதே என்று பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பாக்கியராஜை அழைத்து அறிவுரை சொன்னதாக சொல்லுவார்கள். ஆனால் அதை மீறி பாக்கியராஜ் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தார். ஆனால் பொன்மனச்செம்மல் சொன்னது போல அவர் மக்களின் நன்மதிப்பை பெறாமல் அவர் அரசியலில் தோற்று போய்விட்டார். அவர் தொடங்கிய பாக்கியா என்கிற பத்திரிகை இன்றைக்கும் வெளிவந்துட்டு இருக்கு. பல பேர் வந்து பத்திரிகை தொடங்கி பாதியில் நடத்த முடியாமல் அப்படியே கைவிட்டுருவாங்க. ஆனால் திரு பாக்கியராஜ் அவர்கள் இன்றைக்கும் அந்த பத்திரிகையை நடத்திட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த பத்திரிகையில் பாக்கியராஜ் அவர்களுடைய பதில்கள் ரொம்ப நுட்பமாக இருக்கும், ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும், நிறைய விஞ்ஞான கருத்துக்களை அதில் சொல்லுவார். ஆகவே தமிழர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு மிகச்சிறந்த கலைஞன், எளிய மக்களின் வாழ்க்கையை எளிமையாகவே படம் பிடித்து மாபெரும் வெற்றி அடைந்த அந்த கலைஞனுக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் இரங்கலையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.